ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம சம்மர் மெஹந்தி கிளாஸில் ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் டிசைன் அப்படின்னு வர்ற டைமில் நம்ம கையோட முட்டி போர்ஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ஒர்க்கை, அப்படி ஸ்டார்ட் பண்ணுற டைமில் போடக்கூடிய ஒர்க்ஸ் தான் இது. நம்ம ஒர்க் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோனை ஒன்று கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளோ எல்லாம் கிளியராக வருதான்னு செக் பண்ணணும். அப்புறம் டிப் போர்ஷனில் ஏதாவது கோன் பட்டிருக்கா அப்படின்றத பார்த்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. நான் இது ரொம்ப சிம்பிளான பேசிக் லெவலில் உள்ள ஒர்க்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹம்ஸ் எல்லாமே எப்போவுமே வரக்கூடிய ஒர்க்ஸ் தான். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த கர்வ் டிசைன் போடுற டைம்லையும் நம்ம கையை வந்துட்டு பேப்பரில் ஊனி வச்சுக்காமல் கையை கொஞ்சம் தூக்குனாப்பில் வச்சுட்டு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம எந்த லென்த் வரைக்கும் போடணுமோ அது வரைக்கும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது என்னென்னா நம்ம பேப்பரில் வரைச்சில் கையை வச்சுருவோம். அப்புறம் வேறு மற்றவங்களுக்கு கையிலெல்லாம் போட்டு கொடுக்குற டைமில் அப்படியே அவங்க கையில் கையை ஊனி வச்சுருக்க முடியாது இல்லையா. அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைம்லையே ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்லையே கையை கொஞ்சம் பேப்பரில் வைக்காமல் கையை தூக்குனாப்பில் வச்சு ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் லைன் போடுறது ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கோணை தூக்குனாப்பில் வச்சு முடிக்கிற டைமில் திரும்ப ப்ளேஸ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம கர்வ் போடுகிற டைமில் ஸ்லாண்டிங் லைன்ஸ் எந்த லைன்ஸ் எல்லாம் போட்டுறோமோ அதில் எல்லாமே அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்துட்டு ஃபுல்லாகவுமே ஹம்ஸ் எல்லாம் தான் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு சிம்பிளாகிட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் அப்புறம் லீஃப் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துருக்கோம். இது ரொம்பவே பேசிக் லெவலில் வரக்கூடிய சிம்பிளான ஒர்க்ஸ் தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்கும். அப்புறம் ஃப்ளவர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஷேடிங்ஸ் கொடுத்து விட்டுட்டு அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் கூட டார்க் ஆகிட்டு போட்டு எடுத்துக்கணும். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இது எல்லா ஒர்க்ஸுமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் படித்த ஒர்க்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது. நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் இதோட கிளாஸ் டீட்டெயில்டாகிட்டு உள்ளது இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் மோஸ்ட்லி லைன்ஸ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் ஃப்ளவர்ஸ் போட்டு அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்றது மாதிரி அப்படிலாம் தான் ட்ரை பண்ணுவோம். நம்ம ஸ்டார்டிங்கில் வர்ற டைமில் சும்மா லைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது லைன்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஒரு மேங்கோ டிசைன் போட்டு அதை ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் அடிக்கடி அந்த டிப் போர்ஷன் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போது கோன் வந்துட்டு வெளியே அசிங்கமாக தெரியாமல் இருக்கும், ஒர்க்கும் நீட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் இது நான் வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க்கும் ஒரு வாட்டி போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் 2-3 டைம்ஸ் வரைக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறைய போடுற டைமில் உங்களுக்கே க்ரியேட்டிவாகிட்டு நியூ ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
நம்ம சில டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக போடுற டைம்லையும் நீங்கள் ஒர்க்கு பொறுமையாக ஸ்லோவாக போடுங்க. அப்போது தான் இடையில கோன் கட் ஆகாமல் நீட்டாக வரும். இடையில கட்டாயி வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. திரும்ப நம்ம ஒரு வாட்டி போட்டு கட் ஆயிட்டுன்னு திரும்ப அது மேலே போடுற டைமில் அவ்வளோ கொஞ்சம் திட்டு விழுந்தது மாதிரி பார்க்குறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் போடுற டைம்லேயே கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிங்கன்னா கட் ஆகாமலும் நீட்டாகவும் கிடைக்கும் ஒர்க்கு. இது வந்துட்டு சம்மர் கிளாஸ் 30 டேஸ் கிளாஸ் இருக்கும். இது ஃப்ரீ கிளாஸ் தான். கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட் அப்புறம் கொரியர் சார்ஜுக்கு மட்டும் ஒரு 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கிளாஸோட வாட்ஸ்அப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கிளாஸ் போயிட்டு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அதுக்கப்புறம் பார்த்து ஒவ்வொரு கிளாஸாக ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் முடித்ததுக்கப்புறமாயிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். இது வந்துட்டு ஃபுல்லாக மேங்கோ டிசைனில் நம்ம ஏற்கனவே படித்த கிளாஸஸை தான் அப்ளை பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எது இஷ்டப்பட்ட டிசைன் ஆகிட்டு இருக்கோ அதை ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சின்ன சின்ன கேப் இருக்க இடங்கள்லையும் ஏதாவது ஒரு ஃபில்லிங் டிசைன் ஏதாவது போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ரொம்ப கேப் இருந்தது மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கச்சில ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும் பார்க்குற டைமில். அப்புறம் இந்த கோன் வச்சு ஃபில் பண்ணுற டைமில் நம்ம ஜஸ்ட்டு கோனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். அது இல்லாமல் கோனை மட்டும் வச்சு அப்படியே ராவி எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது காஞ்சதுக்கப்புறம். அதனால நம்ம ஃபில் பண்ணுறது எப்போவுமே கோனை மட்டுமே ப்ரெஸ் பண்ணி நம்ம எந்த இடம் வரைக்கும் ஃபில் பண்ணணுமோ அவ்வளோ வரைக்கும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது லைன்ஸு ஹம்ஸ் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லோட்டஸ் டிசைன் கொடுத்துருக்கேன். ஒரு சிம்பிளான ஒர்க்ஸ் தான். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ஃபுல் இடமுமே கோன் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்கும். இது நம்ம எப்போவுமே போடுறது மாதிரி லைன்ஸில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு ஃப்ளவரில் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இது ஒரு பெட்டல்ஸ் மேலே இன்னொரு பெட்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பெட்டல் மேலே முடிகிறது மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ஃபில் பண்ணுறோம். அப்புறம் ஒரு லேயர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லேயர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுக்கிற டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
இது கூட ஈஸியான ஒரு ஃப்ளவர் டிசைன் தான். இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாயிட்டும் நீட்டாகவும் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் தான். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணுன்றது கிடையாது. நம்ம படிச்சிருக்க ஏதோ ஒரு டிசைன் யூஸ் பண்ணியாவது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி எடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் க்ரியேட்டிவாக யோசித்து நிறைய ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு மெஹந்தி ஒர்க்லலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதில் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே ஸ்பைரல் அப்புறம் ஹம்ஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளான ஒர்க்ஸ் தான், ஆனால் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம ஹம்ஸ் எல்லாம் நீட்டாக போட்டோன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஹம்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரே அளவுகளில் போடுற டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் டச் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாம் இதோட முடிக்கிறதா இல்லை இன்னும் பண்ணுறது அப்படின்றது நம்ம க்ரியேட்டிவை பொறுத்தது தான். இதை நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு முடிகிறதுனாலும் ஓகே தான். இல்லை அதிலேயே ஹம்ஸ் போடுறது, மேங்கோ டிசைன் போடுறது, சும்மா கோடுகள் மாதிரி போட்டு ஃபில் பண்ணுறது, இது எல்லாமே போடுறது நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது தான். நமக்கு சிம்பிளாயிட்டு போதும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா அங்கங்கே மேங்கோ டிசைன், ஹம்ஸு அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மேங்கோ டிசைன் மாதிரி போட்டு அதில் வாய்ப்பகுதி போட்டதுனால அது ஒரு பார்க்குறதுக்கு மயில் மாதிரி அழகாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ ஒர்க்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் சஜஷன் ஏதாவது உண்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.